So kita mulakan dengan apakah yang dimaksudkan dengan mikroorganisma. Okey. Seri, mikroorganisma ialah organisma seni yang tidak dapat dilihat dengan mata kasar dan hanya dapat dilihat dengan bantuan mikroskop. அதாவது மைக்ரோஆர்கனிஸ்மான்றது வந்து நம்மளுடைய கண்ணால பார்க்க முடியாத ஒன்று. ஓகே, பட் அது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா மைக்ரோஸ்கோப்போட உதவியினால தான் பார்க்க முடியும். இங்கிலீஷ்ல வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா மைக்ரோஆர்கனிசம் இஸ் a type of organism that cannot be seen with naked eyes. மத்த காசார்னா வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம naked eyes சொல்லுவோம். Okay, you cannot see with naked eyes. Okay, and you need the help of microscope. Okay, under the purview of microscope தான் நம்மளால வந்து இதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதோட கீவேர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட கீவேர்ட். Tidak dapat dilihat dengan mata kasar dan hanya dapat dilihat dengan bantuan mikroskop. ஓகேவா? சரி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து apakah yang dikatakan flora normal. ஓகே, flora normalனா என்னது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, மைக்ரோ ஆர்கனிஸ்மாவோட டெஃபினேஷன்ல ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்கா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொஞ்சம் என்கேஜிங்கா இருங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. நீங்க ஸ்காலர் 2 பிள்ளைங்கல்ல. ஸோ கேள்வி கேட்கும் போது தயவு செஞ்சு டர்ன் யுவர் மைக் ஆன் அண்ட் ஆன்சர். ஓகே, சரி. அடுத்தது apakah yang dikatakan dengan flora normal? Alright, flora normal merupakan mikroorganisma yang ditemukan pada organisma termasuk manusia dan haiwan. Okay, itu adalah keyword. Mikroorganisma yang ditemukan pada organisma termasuk manusia dan haiwan dan tidak menyebabkan penyakit. இது வந்து நமக்கு எந்த ஒரு சீக்கமும் கொடுக்காது. இந்த மாதிரியான flora normalன்றது adalah sejenis microorganisma yang மனிதன் and then ஹைவான் இதுக்கு ரெண்டுக்குமே இருக்கும். பட் இதனால வந்து எந்த ஒரு சீக்கம் வராது. contoh வந்து leptobellicus sp-னா வந்து ஸ்பீசிஸ்னு அர்த்தம். ஓகே, streptococcus, staphylococcus and corynebacterium and then இது வந்து Escherichia coli அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 4 bahagian manusia இருக்குது. ஓகே, ஒன்னு வந்து bahagian atas salur pernafasan. ஓகே, இங்க இருக்கிற பேர் வந்து Staphylococcus species. அடுத்தது Streptococcus species. ஓகே, அடுத்தது குளிர், நம்மளுடைய தோல் பகுதியில Staphylococcus இருக்கு, Corynebacterium species இருக்கு. ஓகே, உசஸ் கச்சில்ல வந்து நமக்கு வந்து Escherichia coli and Leptobellicus species dan Streptococcus species. சொல்லுங்க சார். நான் இந்த கூகுள் கிளாஸ் ரூம் பாக்குறேன். என்னோட இது இல்ல, ஏன்னா நான் அன்னைக்கு அனுப்பிட்டேன். நீங்க விட வச்சிருக்கீங்க தானே? அது அன்னைக்கு கூகுள் கிளாஸ் ரூம் போட்டாங்க தானே சார், அது அந்த பரீட்சை எடுத்தாலே. ஆமா, என்ன செய்யுங்க, மறுபடியும் சப்மிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு லிங்க் அனுப்புறேன் இதுல மறுபடியும். ஓகே சார். ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த 4 வகையா நான் சொல்லிட்டேன். ஓகே, ஏன் வந்து இந்த flora normal வந்து நம்மளுடைய kesehatanku penting அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, flora normal bersaing dengan patogen untuk mendapatkan nutrien dan menghalang pembentukan koloni patogen. இந்த flora normalன்றது ஒரு வகையான மைக்ரோ ஆர்கனிஸ்மா தான். பட் இதனால நமக்கு வந்து எந்த ஒரு சீக்கம் வர போறது இல்லை. ஓகேவா? அப்ப இது வந்து எதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது? ஓகே, kepada manusia, kepada kesehatan manusia adalah seperti இது. flora normal bersaing dengan pathogen. Pathogenனா வந்து வெளியே இருந்து வருகின்ற bacteria untuk mendapatkan nutrien dan menghalang pembentukan koloni pathogen. ஓகே, pathogen வளராம இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது terdiri daripada bakteria yang mensintesiskan vitamin B12 dan vitamin K. ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா இந்த பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்கிற வைட்டமின் B12 dan வைட்டமின் K வந்து சிந்தசைஸ் பண்ணுது, mensintesiskan. ஓகே, third வந்து flora normal juga merangsang pertumbuhan tisu badan seperti tisu kolon dan tisu di dalam salur pencernaan. அதாவது நம்ம உடம்புல இருக்கின்ற
டிஷ்யூ காலன். காலன்னா வந்து நம்மளுடைய குடல். ஓகே, காலன்னா குடல். ஓகே, dan tisu di dalam salur pencernaan. ஓகே, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கிற டிஷ்யூ எல்லாத்தையுமே இது வந்து merangsang pertumbuhan tisu. இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகேவா? லாஸ்ட்லி flora normal merangsang pembentukan antibody. ஓகே, antibody yang melawan பெத்தோஜன். அதாவது வெளியிருந்து வரக்கூடிய பெத்தோஜன் வந்து நம்ம உடம்பு வந்து எதிர்க்கிறதுக்கான ஆன்டிபாடியை வந்து இந்த ஃப்ளோரா நார்மல் ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகேவா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். ஓகே, குட். சரி, அடுத்தது நம்ம மைக்ரோ ஆர்கனிசமானா என்ன எத்தனை விதங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஆல்ரைட். மைக்ரோ ஆர்கனிசமான்றது வந்து 5 வகையா இருக்கு. ஓகே, ஒன்று வந்து ஃபங்காய், எல்கா, புரோட்டோசுவா, பாக்டீரியா, டன் வைரஸ். ஓகே, 5 வகையா இருக்கு. ஃபங்காய் ataupun ஃபுங்கின்னு சொல்லலாம். எல்கா, புரோட்டோசுவா, பாக்டீரியா, டன் juga வைரஸ். சரி, இந்த அஞ்சுமே வந்து வேற வேற ஃபங்க்ஷன் கொண்டது. ஸோ இதை வந்து எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா சொந்தோ இருக்கு, beberapa contoh. இங்க பாருங்க, ஒன்னு ஈஸ் இருக்கு, மியூக்க இருக்கு, பாரமீசியம் இருக்கு, யுக்லினா இருக்கு, சிலியானா இந்த செல்லை சுத்தி இருக்கிற இந்த சிலியா செல்ஸ், அது சின்ன சின்னதா முடி மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பாக்டீரியோ பாச். இது வந்து கபுங்கன் ஹெலிக்ஸ்னா வந்து அதோட பென்தோ. ஓகே, ஹெலிக்ஸ் டன் பாலிஹெட்ரல். பாலிஹெட்ரல்னா அதோட தலையை நீங்க பாத்தீங்கன்னா அதோட தலை வந்து பாலிகான் சைஸ்ல இருக்கும். அதனால அது வந்து பாலிஹெட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி. இப்ப அந்த 5 சொன்னல, ஃபங்காய், எல்கா, புரோட்டோசுவா, பாக்டீரியா, டன் வைரஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஓகே, அடுத்தது முதல்ல வந்து சிரி பாகி ஃபங்காய் ataupun குலாட். ஓகே, ஃபங்காய் இல்லைன்னா குலாட் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஓகே, இது நீங்க எங்க பாக்கலாம்னா, நார்மலா வந்து நம்ம இப்ப இந்த ரொட்டி இருக்குல்ல, ரொட்டிலாம் வந்து நீங்க ரொம்ப நாள் அப்படியே இருட்டிலேயே வச்சிருந்தீங்கன்னா, இல்ல தண்ணி பட்டுருச்சுன்னா, கிளம்பாப்பான் ஆயிடுச்சுன்னா, அது மேல வந்து அப்படியே பூசணம் பூக்கும். பார்த்திருக்கீங்களா? கருப்பா பச்சையா இருக்கும். பச்சையம் சொல்ல முடியாது, அது வந்து கருப்பா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கோம் சார். ஓகே, சோ அது எல்லாமே வந்து நம்ம கூலாட்னு சொல்லுவோம். ஓகே, சோ இதுல வந்து 2 விதமான சைஸ் இருக்கு. ஒன்னு வந்து மக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து மைக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவோம். மக்ரோனா வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியுது. சொந்தம் வந்து செண்டாவான். ஓகே, செண்டாவான். இப்ப நம்ம வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க காளான்கள் முளைக்கும்ல, அதெல்லாம் வந்து மக்ரோஸ்கோபிக். ஓகே, அதெல்லாமே வந்து ஒரு வகையான குலாட். பட் இட்ஸ் ஈட்டபிள், இட்ஸ் எடிபிள். செண்டாவான். அடுத்தது ஃபுங்சி மைக்ரோஸ்கோபிக்னா நம்ம கண்ணால பார்க்க முடியாதது. ஓகே, சொந்தோ seperti yeast dan mucor. ஓகே, அதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப்பால மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, இந்த ஃபங்காய் ataupun குலாட் இது வந்து எப்படி வளரும்னு பாத்தீங்கன்னா, தி ஹிடோபர் கொலோனினா வந்து இது பார்த்திருக்கீங்களா? காலனி ஆஃப் பீஃப்னு சொல்லுவோம், பீன்னு சொல்லுவோம். அதாவது பீ பார்த்திருக்கீங்களா? தேன் எப்படி இருக்கும்? தேனீகள், தேனீ கூட்டங்கள் அப்படியே கூட்டமா தானே இருக்கும். கொலவி இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்கும்? ஹைவ், பீ ஹைவ் மாதிரி தானே இருக்கும். சோ அதுதான் காலனின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ataupun di atas hidup berkumpulan. ஓகேவா? இதுதான் வந்து ஃபங்காய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான சொந்தோ. ஓகே, சரி. அடுத்து நம்ம இது வந்து இதோட பென்தோ பார்ப்போம். ஓகே, ஃபுங்சி யூனிசெல்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல். யூனிசெல் seperti yeast berbentuk sfera kecil. ஓகே, yeast வந்து இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும். ஸ்பெரானா இப்படி சின்ன சின்னதா இருக்குல்ல, இதுதான் வந்து yeast. ஓகேவா? alright. So fungsi multisel seperti mucor terdiri daripada sporangium berbentuk sfera dan hifa yang berbentuk bebenang. Okey, sporangium, mucor, இதுதான் mucor. ஓகே, இது வந்து yeast. ஓகே, இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? இப்படி பாத்தீங்களா? இதுக்கும் அதுக்கு வித்தியாசங்கள் இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இதுதான் வந்து அதோட பென்தோ. ஓகே, ஒன்னு வந்து யூனிசெல், இன்னொன்னு மல்டிசெல். ஓகே, இது தெரியணும் உங்களுக்கு, யூனிசெல்னா என்னது, மல்டிசெல்னா என்னதுன்னு. யூனிசெல்னா மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல், மல்டிசெல்னா மேட் அப் ஆஃப் மெனி டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஓகே, அடுத்தது நியூட்ரிசினா எங்க இருந்து இதுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குது, எப்படி இது வந்து வாழுது அப்படின்றது.
Okey, fungi merupakan saprofit yang memperoleh nutrien daripada organisma yang telah mati dan reput. Okey, இந்த அழுகி போன செத்து போன ஏதாவது ஒரு ஆர்கனிஸ்மால இருந்து அதற்கான சாப்பாடு வந்து நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்துக்கிறது தான் வந்து saprofit அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, saprofitனா memperoleh nutrien daripada organisma yang telah mati dan reput. Okey, manakala setengah fungi lagi ialah parasit. Parasitனா வந்து ஒரு பெருமா இருக்கும். இப்ப சொந்தம் வந்து ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மரத்தை சுத்தி இன்னொரு வேற செடி கொடிகள் வந்து அப்படியே படர்ந்து இருக்கு. சோ அந்த மரத்துக்கு கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து இந்த பாரசிட், அதாவது இந்த செடி கொடிகள்லாம் வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து நம்ம பாரசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் வந்து பாரசிட் ialah peroleh nutrien daripada perumahnya. அது வந்து host. ஓகே, perumah. ஓகே, அடுத்தது habitat. எங்கெல்லாம் வந்து இது வாழும்? ஃபங்கை வந்து எங்கெல்லாம் வாழும்? Fungi hidup di tempat yang mempunyai bahan reput yang banyak. Bahan reput yang banyak, tinja, அழுக்கு, கழிவுகள், kulit haiwan dan makanan. ஓகே, இதெல்லாமே வந்து கூலாட் இருக்கும். ஓகே, fungi sesuai tumbuh di persekitaran yang gelap dan lembab. இதுதான் அதோடைய ஹேபிட்டட். வாழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த அழுகி போன பொருட்கள், அழுக்கான பொருட்கள், அப்புறம் வந்து சாப்பாடு பொருட்கள், அனிமல்ஸோட கூலேட், இங்கெல்லாம் வந்து ஃபங்கை அதிகமா இருக்கும். ஓகே, டன் இந்த மாதிரி இருட்டான இடத்துலயும் லெம்பாப்னா வந்து மாய்ஸ்சரான ஒரு 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 சர்ஃபேஸ், அந்த மாதிரி இடத்துல ஃபங்கை அதிகமா வாழும். ஓகே, சரி, இந்த 4 சொன்னதுல ஏதாவது கேள்வி இருக்கா? சைஸ், bentuk, நியூட்ரிசி, ஹபிtat, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். இல்ல சார். இல்ல. ஓகே, இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ஃபேக்சுவலான டாபிக். ஸோ நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, அடுத்தது வந்து இதோட சார பம்பியாக்கான இது வந்து எப்படி வந்து மம்பியா பண்ணுது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, fungi unisel ialah seperti yeast. Okey, yeast வந்து unisel, membiak secara asex. Asexனா வந்து melalui pertunasan. Asexual வந்து நிறைய jenis இருக்கு, தெரியும் தானே? pembentukan spora இருக்கு, pertunasan இருக்கு, conjugation இருக்கு, what do you call 5 விதமான asexual contact இருக்கு. sexual contactனா வந்து அது வேற. ஓகே, asexனா வந்து pembiakan வந்து secara pertunasan, pembentukan spora, அதெல்லாமே வந்து asex நம்ம சொல்லுவோம். ஓகேவா? So yeast வந்து melalui pertunasan. Pertunasanனா இங்கிலீஷ்ல வந்து budding. ஓகே, அடுத்தது fungi multicell seperti mucor membiak secara asex melalui pembentukan spora. Okey, pembentukan sporana spore formation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, spore formation atau membiak secara sex melalui conjugation. ஓகேவா? ஸோ அது என்னதுன்றதை நம்ம கீழே பார்க்கலாம். ஓகே, ஸ்போரா merupakan செல் மைக்ரோஸ்கோபிக்னா நம்ம கண்ணால பார்க்க முடியாதது. ஓகே, ஸ்போரானா இங்கிலீஷ்ல வந்து ஸ்பாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்பாஸ். ஓகே, pertunasanனா வந்து budding, pembentukan sporana spore formation. Oke, asexna melalui pembentukan spora, melalui sexna konjugasi. Konjugasiனா இங்கிலீஷ்ல வந்து conjugation. ஓகே, ஓகே, மைக்ரோஸ்கோபிக்னா வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது நான் சொன்னது. Apabila spora yang sangat halus dan ringan dibawa angin ke persekitaran yang sesuai, spora tersebut akan bercambah tanpa persenyawaan. அதாவது இங்க பாருங்க, இது வந்து இந்த துகள்கள் வந்து வெடிக்கும் போது இது ஒரு இடத்துல படுதா, ஸோ இந்த பக்கத்துல படும்போது இது அப்படியே படர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம tanpa persenyawaan அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, dalam proses konjugasi pula, conjugation வந்து melalui seks. Okey, pertemuan hifa berlaku. Hifana வந்து இது. Okey,
இந்த hifa வந்து என்ன பண்ணும்னா pertemuan hifa berlaku dan dia menghasilkan gamete. Gamete dihasilkan dan persenyawaan gamete menghasilkan nucleus yang baru. ஓகே, conjugationன்றது வந்து ஒரு செக்ஷுவல் ப்ராசஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இங்க சொந்தோ இருக்கு பாருங்க, ஈஸ் மியூக்கர். ஓகே, இதுல என்ன நடக்கும்? ஈஸ் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஈஸ் வந்து melalui செக்ஸ், சாரி ஏசெக்ஸ், iaitu pertunasan, budding. ஓகே, ஸோ இந்த பட்டிங்ல என்ன நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதுதான் வந்து அதோட செல். இந்த ஈஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இதுக்கு வந்து டிண்டிங் செல் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, மெம்பரேன் செல் இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு. ஓகே, ஸோ இதோட ப்ராசஸ் பெர்துனாசன் வந்து இப்படிதான் நடக்கும். ஓகே, இந்த செல் வந்து ஒரு செல் வந்து இன்னொரு செல்லா உடையும், அப்படியே உடைய 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 வந்து இன்னொரு செல் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்ம சொல்றது வந்து பெர்துனாசன். ஓகேவா? ஈஸ். ஓகே, மியூக்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு பெம்பன்தோக்கான் ஸ்போரா, இங்க நான் சொன்ன மாதிரி. ஓகே, ஸ்போரா, ஸ்போரெஞ்சியம். இது வந்து ஸ்போரெஞ்சியம்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்போரா, ஸ்போஸ். ஓகே, இது வந்து ஸ்போஸ். ஓகே, இந்த ரொட்டியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துக்கு வந்து அப்படியே படர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து melalui pembentukan ஸ்போரான்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து melalui செக்ஷுவல், அதாவது conjugacy. நீங்க பாத்தீங்கன்னா conjugacy எங்க நடக்கும்னா ஹீஃபால நடக்கும். இதுதான் ஹீஃபா, pertemuan antara hifa, yaitu pembiakan secara seks. Oke, இந்த ஹீஃபாவும் வந்து ஜாயின் பண்ணும்போது dia akan membentukkan pembiakan konjugasi. ஓகே, இதுதான் வந்து மியூக்கல நடக்கிற செக்ஷுவல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஈஸ் மியூக்க. இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். ஓகே, கிளியர்? So far so good? Okay, yeah, so good sir. ஓகே சார். ஓகே, குட். சரி, அடுத்தது ஓகே, இதுதான் வந்து பெர்துனாசான். நம்ம அதை மேல விளக்குனேன்னு இதுதான். ஓகே, இதுதான் ஈஸ். ஓகே, இந்த ஈஸ் வந்து இந்த ப்ராசஸ் பெர்துனாசான் வந்து இப்படிதான் நடக்கும். இந்த ஒரு பிக் செல்ல இருந்து அது வந்து சின்ன சின்ன செல்லா உடையும். அங்க பாத்தீங்களா, இங்க வந்து ஒரு காலனி மாதிரி இருக்கிறது, இங்க வந்து ஒரு தனித்தனி செல்லா ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து நம்ம பெர்துனாசான், yaitu pembiakan asexual அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து மியூக்கர். ஓகே, மியூக்கர்ல நீங்க பாத்தீங்கன்னா pembentukan ஸ்போரா. ஸ்போரானா வந்து ஸ்பாஸ். இது வந்து ஒரு pembiakan asexual. ஓகே, இதுதான் வந்து ஹீஃபா. ஓகே, ஆல்ரைட். சோ இந்த இடத்துல இருக்கிற ஸ்போரெஞ்சியம்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து கருப்பு டாட்ஸா இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம ஸ்பாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பாஸ் வெடிக்கும் போது இது வந்து ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே படருது. அதுதான் வந்து pembentukan ஸ்போரான்னு நம்ம சொல்றோம். பட் pertemuan antara hifa-னா இந்த மாதிரி. ஓகே, இங்க இது வந்து மேல் செல், இது ஃபீமேல் செல், இது ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது dia akan menyebabkan konjugasi pembiakan seks. ஓகேவா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? No sir. ஓகே சார். ஓகே, குட். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சிரி அல்கா. ஓகே, முதல்ல நம்ம பார்த்தது வந்து ஃபங்கை ataupun குலாட். இப்ப நம்ம வந்து ரெண்டாவது இதுக்கு போறோம். முதல்ல வந்து நம்ம பார்த்தது வந்து ஃபங்கை atau குலாட். ஸோ ஃபங்கை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எல்கா. எல்கானா என்னது? சொல்லுங்க. அல்கா வந்து என்ன, அந்த பாசின்னுவாங்களே, அந்த பச்சை கலர், அதுவா அது? எஸ், ஆலூர் ரோட்ல இருக்கும் அது. ஆமா. ஓகே, alright. So alga na என்னன்னு பார்ப்போம். Okay, alga mempunyai size yang berbeza. Terdapat alga makroskopik. Makrona வந்து ஞாபகம் வச்சுக்கங்க, கண்ணால பார்க்க முடியுது. Seperti alga laut. Okay, dan dapat dilihat dengan mata kasar, dan juga alga mikroskopik seperti Chlamydomonas species dan Spirogyra yang berukuran antara 1 hingga beberapa ratus gram. Okay, bentuk dia. Okay, alga adalah unicell. Okay, alga unicell வந்து பாத்தீங்கன்னா Chlamydomonas. Unicellனா வந்து ஒரே ஒரு செல். Okay, alga multicell வந்து Spirogyra species yang mempunyai chloroplast yang mengandungi chlorophyll. Chloroplast இருந்தா அதுல வந்து chlorophyll இருக்கும். Okay, chlorophyll இருக்கு அப்படின்னா அது இப்ப வந்து என்ன அர்த்தம்னா
அதனால வந்து சொந்தமா சாப்பாடு செஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் வந்து குளோரோஃபில். தமிழ்ல வந்து பச்சையம்னு சொல்லுவோம். எதுக்கு வந்து குளோரோஃபில் தேவைப்படுதுன்னா அந்த உயிரினம் வந்து தனக்கு தானே சாப்பாடை வந்து செஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து குளோரோஃபில் தேவைப்படுது. ஓகேவா? சோ இந்த நியூட்ரிசி பார்ப்போம். இது வந்து எப்படி சாப்பிடுது அப்படின்றத பார்ப்போம். Kebanyakan alga berwarna hijau. Berwarna hijau disebabkan oleh kehadiran klorofil di dalam selnya. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பச்சையம். ஒரு செல்ல வந்து குளோரோஃபில் இருந்துச்சுன்னா அது வந்து பச்சை கலர்ல அதிகமா இருக்கும். Perkara ini turut membezakan alga mikroskopik daripada mikroorganisma lain. அதாவது நம்ம பார்த்தோம்ல 2 விதமா இருந்துச்சுல, ஒன்னு மைக்ரோஸ்கோபிக், இன்னொன்னு வந்து மக்ரோஸ்கோபிக். ஓகே, மைக்ரோஸ்கோபிக்ல வந்து dia membezakanlah. ஓகேங்க பாருங்க, klorofil membolehkan alga menghasilkan makanannya sendiri melalui fotosintesis. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி குளோரோஃபிலோட ஃபங்க்ஷன் வந்து எதுக்குன்னா supaya alga dapat menghasilkan makanan sendiri melalui photosynthesis. சோ இதுதான் அதோட ஃபங்க்ஷன்ஸ். புரியுதா? ஓகே, ஹேபிட்டாட், அதாவது எங்கெல்லாம் இது உயிர் வாழும் அப்படின்றத பார்ப்போம். ஹேபிட்டாட் alga ialah இதுதான் air tawar, air masin, tanah lembab dan kulit pokok yang terdedah kepada cahaya matahari. சோ இந்த மாதிரி இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா alga வந்து அதிகமா இருக்கும். ஓகே, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த 4 இதுல இல்ல சார். ஓகே, சரி. அடுத்து cara pembiakan பார்ப்போம். Okay, cara pembiakan alga. Alga seperti Chlamydomonas. Chlamydomonas வந்து unicella. Chlamydomonas dapat membiak secara asex melalui belahan dedua. Belahan deduana வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? I forgot the term. இருங்க. half actually. இது வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? So half இருக்கு சார். half, yes. ஓகே, இது வந்து நம்ம halfனு சொல்லுவோம். ஓகே, alright, dan secara seks ialah melalui konjugasi. Oke. Alright. Alga seperti Spirogyra species pula membiak secara seks melalui konjugasi. Okay, alga இது வந்து Spirogyra வந்து multicellனால dia boleh membiak secara seks melalui konjugasi. Chlamydomonas வந்து unicell, அதனால அது வந்து ரெண்டுமே செய்யலாம். asexும் முடியும், melalui sexும் முடியும். ஓகே, alright. சரி, அடுத்து வந்து இது எப்படி வந்து என்னது அதோட ப்ராசஸ் பார்ப்போம். ஓகே, இதான் வந்து Chlamydomonas. ஓகே, இதான் Chlamydomonas ஸ்பீசிஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வெக்யூல் இருக்கு, பிளகியம் இருக்கு, ஃபிளகலம். ஓகே, அடுத்தது சைட்டோபிளாஸ்மா, குளோரோபிளாஸ், இண்டிங் செல், செல் வால், மெம்பரேன் செல், செல் மெம்பரேன், நியூக்ளியஸ். இதுதான் வந்து Chlamydomonas இப்படிதான் இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம பாக்குறது வந்து ஸ்பைரோகியா ஸ்பீசிஸ். இது வந்து ஸ்பைரோகியா ஸ்பீசிஸ். இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா செல் வால் இருக்கு, குளோரோபிளாஸ் இருக்கு, வெக்யூல் இருக்கு, சைட்டோபிளாஸ்மா இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. இதுதான் வந்து ஸ்பைரோகியா ஸ்பீசிஸ். ஓகே, இது வந்து யூனிசெல், இது வந்து மல்டி செல். சரி, இப்ப வந்து இதோட cara pembiakan பார்ப்போம். cara pembiakan melalui seks dan asex. ஓகேவா? நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து pembiakan asex. ஓகே, pembiakan asexல நீங்க பாத்தீங்கன்னா it starts with a process called mitosis. ஓகே, mitosis முடிஞ்சோன்னா செல்ஸ் எல்லாம் தனித்தனியா உடையும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த தனித்தனியா ஒன்னா இருக்கின்ற இந்த எம்ப்ராயோ செல் மாதிரி இருக்கு தெரியுமா? ஓகே, இது வந்து இது வந்து தனித்தனியா உடையும். இது ஒண்ணு போவோம், இது ஒண்ணு போவோம், இது வந்து தனித்தனியா வந்துடும். இதோட ப்ராசஸ் வந்து ஜூஸ்போரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜூஸ்போரா. ஸோ இங்க 4ஆ இருக்கிறது வந்து இங்க தனித்தனியா ஆயிரும். ஸோ இந்த தனித்தனியா ஆக ஸோ அது வந்து இன்னும் அதிகமா ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து மைட்டோசிஸ் ப்ராசஸ், சாரி ஏசெக்சுவல் ப்ராசஸ். ஓகே, இந்த ஏசெக்சுவல் ப்ராசஸ் வந்து எதுக்குன்னா alga. ஓகே, இது வந்து Chlamydomonas.
அடுத்தது melalui pembiakan seks. Melalui pembiakan seksனா iaitu melalui conjugasi. Conjugasiனா வந்து இந்த இடத்துல வந்து மேல் கேமேட் ஃபீமேல் கேமேட் ரெண்டுமே ஒன்று சேரும் போது ஓகே இது வந்து ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்ணோம். ஜைகோட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது வந்து dia akan melalui proses meiosis. Oke, meiosisல இருந்து dia akan menghasilkan sel-sel baharu yang dipanggil sebagai zoospora. Oke, dan zoospora ini akan menghasilkan gamete daripada Chlamydomonas yang lain. இதுதான் இப்படிதான் நடக்கும். இது வந்து pembiakan seksual. ஓகேவா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். ஓகே சார். ஓகே குட். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து புரோட்டோசுவா. ஓகே, 2 பார்த்துட்டோம், இன்னும் நமக்கு 3 இருக்கு. புரோட்டோசுவா. ஓகே, சோஃபா ஓகேவா? ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். ஓகே இருங்க, நான் எத்தனை பேர் இருக்காங்க பாத்துக்கிறேன். ஓகே சரி, புரோட்டோசுவானா என்னன்னு பார்ப்போம். Kebanyakan protozoa merupakan mikroorganisma unisel. Okey, kebanyakan protozoa ialah mikroorganisma unisel. Okey, yang dapat dilihat melalui mikroskop cahaya kuasa rendah. Okey, mikroskop இத வந்து நம்ம நமக்கு நேக்கட் ஐல பார்க்க முடியாது, நம்ம வந்து கண்டிப்பா மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்கணும். Protozoa lazimnya wujud secara berkoloni. Nah, முதல்ல சொல்லிருந்தேன்ல berkoloni. Okey, bentuk dia protozoa mempunyai pelbagai bentuk. Okey, contohnya seperti Paramecium species. Okey, berbentuk seperti seliper. Okey, dan mempunyai struktur seperti micronucleus, macronucleus. Okey, cytoplasma, vacuole makanan, vacuole mengecut, membrane cell, dan rambut halus. இந்த rambut halus தான் வந்து நம்ம cilia அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து paramecium. Amoeba வந்து tidak mempunyai bentuk yang tetap. ஓகே, amoeba வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஷேப் கிடையாது. bentuknya berubah-ubah semasa bergerak. ஓகே, ஏன் அது வந்து மாற்றம் ஏற்படுது அப்படின்றத நம்ம அடுத்து நான் அந்த ப்ராசஸ் அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, எமோபா வந்து எப்படி ஏன் அதோட ஷேப் வந்து அதுக்கு நிரந்தரமான ஒரு ஷேப் கிடையாது அப்படின்றது. ஓகே, ஏன்னா அது வந்து பர்கரா பண்ணும். ஓகே, எப்படி பர்கரா பண்ணுன்றதை நான் அப்புறம் காட்டுறேன். ஓகே, எமோபா ஸ்பீசிஸ் mempunyai struktur seperti nucleus, cytoplasma, vacuole makanan, vacuole mengecut. ஓகே, இந்த vacuole வந்து mengecut, vacuole எதுக்கு வந்து இந்த mengecut vacuole வந்து அதுக்கு இருக்கு அப்படின்றது வந்து it is related to this pergerakan. இந்த mengecut வந்து எதுக்காக இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பிறகு பார்க்கலாம். ஓகே, dan membrane cell. ஓகே, இதுதான் வந்து எமோபால இருக்கும், parameciumல இதெல்லாம் இருக்கும். ஓகே, சோ இப்போ வந்து இது எப்படி வந்து சாப்பாடு தயாரிக்குது, எப்படி வந்து உயிர் வாழுது அப்படின்றது பார்ப்போம். ஓகே, புரோட்டோசுவா mengamalkan nutrisi yang pelbagai jenis. நிறைய விதமான நியூட்ரிஷன் இருக்கு. Terdapat protozoa yang dapat menjalankan fotosintesis seperti Euglena species, dan ada yang bersifat parasit seperti Plasmodium. Parasitனா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பெருமா கிட்ட இருந்து அதனுடைய நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்துக்கிறது, அதுதான் வந்து parasit அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Amoeba species mendapatkan nutrien melalui phagocytosis. Phagocytosis. அந்த phagocytosisனா என்னது அப்படின்றத நம்ம அப்புறம் காட்டுறேன் கீழே. Amoeba menggunakan unjuran cytoplasma yang dikenali sebagai pseudopodium. Pseudopodiumனா வந்து ஒரு kaki palsuன்னு சொல்லலாம். ஓகே, எதுக்கு வந்து அந்த kaki palsu அதுக்கு இருக்குன்னா supaya boleh bergerak dan mengepung makanan. Untuk bergerak dan mengepung makanan semasa phagocytosis. ஓகே, இதுதான் வந்து எமோபா வந்து எப்படி சாப்பாடு செய்யுது அப்படின்றது. ஓகே இருங்க, தெரியுது சார். ஓகே, இப்படிதான் எமோபா வந்து இந்த இடத்துல தெரியுதா, இந்த கால் மாதிரி வருது தெரியுதா? ஓகே, இதுதான் வந்து நம்ம நோட்ஸ்ல காட்டியிருந்தால இங்க kaki palsu. kaki palsu. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிசோடோபோடியம்னு சொல்லுவோம். ஓகே, சரி, இந்த பிசோடோபோடியம் தான் வந்து இந்த செல்லை வந்து எப்படி சாப்பிடுது பாருங்க.
This is under the purview of microscope. ஓகே, ஸோ அந்த உள்ளக்கு இருக்கிற சாப்பாடு வந்து அதை அப்படியே சாப்பிட்றோம். அந்த ஓட்டை இதான் நம்ம வந்து பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விளங்கல? அந்த ஓட்டை சின்னதாக்கி அதை அப்படியே சாப்பிடும். எஸ், அதன் கால் வந்து அப்படியே நீண்டாயி சாப்பாடு வந்து அப்படியே அது நீண்ட அப்படியே அப்படியே உள்ளுக்கு இழுத்துக்கும். ஓகே, சரி, எமோபா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது சரி, இதுதான் வந்து பிசோடோபோடியம் அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஓகே, பாத்துட்டீங்க. இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? பாகோசைட்டோசிஸ்னா என்னது தெரியுதா? தெரியுது சார். ஓகே, அடுத்தது இது பாரமேஜ், இது what we call protozoa வந்து எங்கெல்லாம் வாழும் அப்படின்றத பார்ப்போம். Okay, habitat paramecium adalah seperti di air tawar. Okay, habitat amoeba pula termasuk tanah yang lembab, air tawar, air laut dan peruma. Okay, peruma வந்து இதெல்லாம் parasit. Okay, so இதோட cara pembiakan பார்ப்போம். Okay, belahan kedua, okay, into halves. Bermula dengan pembahagian nukleus diikuti oleh pembahagian cytoplasma. Itu prosesnya killer. Nak katakan, paramecium species dan amoeba membiak secara asex, yaitu melalui belahan kedua. Okay, sel induk membahagi dua untuk membentuk dua sel anak. Okay, இந்த ஒரு செல் வந்து என்ன ஆகும்னா, ஒரு செல் வந்து ரெண்டா உடையும். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹாஃப் சொல்லுவோம். இப்போ லெட்ஸ் இங்க வந்து 5 இருக்குன்னா இந்த இடத்துல வந்து 2.5, இந்த இடத்துல 2.5. ஸோ இது தனித்தனியா போகும். ஓகேவா? Sel induk membagi dua சொல்லிட்டேன். Dia membiak secara seks melalui konjugasi. Konjugasi நம்ம முதல்ல பார்த்தது தான். Dua paramecium bertahap dan pertukaran bahan genetik berlaku. இந்த paramecium ரெண்டுமே வந்து செக்ஷுவலா வந்து ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதோடைய என்ன நடக்கும்னா pertukaran bahan genetik akan berlaku. ஓகே, சரி, இதுதான் வந்து paramecium amoeba euglena இப்படிதான் இருக்கும். paramecium நான் முதல்ல சொல்லியிருந்தேன், dia berbentuk slipper. இது பார்க்க ஒரு ஸ்லிப்பர் மாதிரி தானே இருக்கு, ஒரு கால் அச்சு மாதிரி. இது வந்து மெம்பரேன் செல், இதுல வெக்யூல் இருக்கு, மக்ரோநியூக்ளியஸ் இருக்கு, சிலியா வந்து இது வந்து ரம்போட் ஹாலோஸ்னு சொல்லுவோம். ரம்போட் ஹாலோஸ் இதெல்லாம் வந்து வெளியே இருக்குது. ஓகே, அடுத்தது எமோபால இப்படிதான் இருக்கும். வெக்யூல் மங்கச்சோட் இருக்கும். வெக்யூல் மங்கச்சோட் எதுக்குன்னா, முதல்ல நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த சாப்பாடு வந்து இப்படி உள்ள வருதுன்னா இந்த வைக்கோல் மங்கச்சோட் வந்து இது சின்னதாக, இது வந்து பெருசாகும், இது சின்னதாக, இது வந்து பெருசாகும். அப்ப இந்த சாப்பாடு உள்ள வரும்போது இது வந்து அப்படியே அதை வந்து கவர் பண்ணிடும். அதுக்குதான் வந்து இந்த வைக்கோல் மங்கச்சோட். ஓகே, யூக்ளினால வந்து ஃபிளாகுலம் இருக்கு. ஃபிளாகுலம் வந்து இந்த முன்னுக்கு இது. ஓகே, இதுதான் வந்து ஃபிளாகுலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சரி, அடுத்து இதோட ப்ராசஸ் பார்ப்போம். ப்ராசஸ் வந்து belahan kedua எல்லாம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதுதான். It will be into halves. ஓகே, சரி, புரோட்டோசோல ஏதாவது கேள்வி இருக்கா? No, sir. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? இல்ல சார். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியா merupakan mikroorganisma unisel dan dapat dilihat melalui mikroskop. ஓகே, இது வந்து இப்போதைக்கு எல்லாத்துக்கும் தெரியுற ஒரு விஷயம், மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியானா என்னது அப்படின்றது. ஓகே, hanya dapat melalui mikroskop. Penamaan dan pengelasan bakteria adalah berdasarkan bentuk asas, yaitu sfera. Sphere shape இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கோகோஸ்னு சொல்லுவோம். பிலின் ஷேப்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ப்ரைலியம்னு சொல்லுவோம். ராட் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பேசிலஸ்னு சொல்லுவோம். கோமா மாதிரி இருந்துச்சுன்னா அது வைப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியால வந்து 4 வகையான பென்தோ அசாஸ் இருக்கு. ஓகேவா? சரி, இந்த பென்தோ வந்து பார்த்துட்டோம். அடுத்து நியூட்ரிஸ் பார்ப்போம். எங்க இருந்து பாக்டீரியாவுக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு. Bakteria mendapatkan makanan melalui pelbagai cara. Bakteria mempunyai klorofil.
Chlorophyll எதுக்கு? சொந்தமா சாப்பாடு செஞ்சுக்கிறதுக்கு. Untuk menghasilkan makanan sendiri. Okay. Setengah bakteria bersifat parasit. Parasitனா வந்து நம்ம அதிலே சொன்ன மாதிரி ஒரு பெருமா இருக்கும். ஓகே, இந்த பெருமா கிட்ட இருந்து என்ன செய்யும்னா இது வந்து இது சுத்தி படர்ந்து வளர்ந்து வளர்ந்து இதுகிட்ட இருந்து கிடைக்கிற நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். அதுதான் வந்து parasit. ஓகேவா? Terdapat juga bakteria saprophyt yang mendapatkan nutrien daripada organisma yang telah mati. So இதுதான் saprophyt. இது parasit, இது saprophyt. ஓகே, அடுத்தது habitat. பாக்டீரியா எங்கெல்லாம் உயிர் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா udara, air, tanah dan kesemua organisma dan bahan yang merepot. இதெல்லாம் வந்து காற்று, நிலம், தண்ணி, அப்புறம் வந்து அழுகி போன பொருட்கள், அதுக்கிட்ட எல்லாத்துலயுமே வந்து பாக்டீரியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாக்டீரியா அது எப்படி உயிர் வாழுது அப்படின்னா melalui asexual. Okay, asexual production. Okay, iaitu melalui belahan kedua dan juga membiak secara seks iaitu konjugasi. Okay, ரெண்டு விதமா இருக்கு, melalui belahan kedua ataupun konjugasi. Belahan keduanya asex, konjugasiனா sexual. Okay, இந்த struktur asas, அதாவது ஒரு பாக்டீரியா வந்து struktur asas, அதோட structure எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். Okay, kebanyakan bakteria mempunyai dinding sel yang teguh dan memberikan bentuk yang sokongan kepada bakteria. Okay, cell wall அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. dinding cellனா வந்து cell wall. cell wall வந்து எதுக்குன்னா அந்த ஒரு செல்க்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஷேப்பையும் அது வந்து அவ்வளவு சீக்கிரமா உடையாம இருக்கிறதுக்கான என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு சொக்கோங்கன் சப்போர்ட் சிஸ்டம். ஓகே, அதான் வந்து செல் வாலோட ஃபங்க்ஷன். ஓகே, dinding sel bakteria tidak dibina daripada selulosa tetapi dibina daripada asid amino. Okey, amino acid. Okey, இது வந்து amino acidனு சொல்லுவோம். Okey, dan polysaccharida. Okay, setengah bakteria mempunyai capsule. Capsule-னா வந்து மருந்து மாதிரி இருக்கும் capsule-ல. Okey, yang melindungi dinding sel. Setengah mempunyai struktur rambut halus seperti pili. Pili-னா வந்து முடி மாதிரி இருக்கும், rambut, முடி. ஓகே, setengah juga mempunyai ekor. ekorனா வால். வால் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா flagellumனு சொல்லுவோம். ஓகே, flagellum. ஓகே, சோ இதுதான் வந்து struktur asas. மூணு விதமா இருக்கு. ஓகே, பாக்டீரியா இதெல்லாம் நீங்க சும்மா படிச்சுக்கோங்க, இதெல்லாம் ஓகே ஈஸி தான். எண்டோஸ்போரா. ஓகே, இது ரொம்ப முக்கியம். Endospora-ன்றது என்னன்னா, endospora ialah spora yang terbentuk di dalam sel bakteria dan mempunyai permukaan pelindungan yang kuat. ஓகே, இப்போ இதுக்குள்ள ஸ்போர்ஸ் இருக்கு, இதை சுத்தி செல் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம எண்டோஸ்போரா அப்படி சொல்லுவோம். இந்த ஸ்போரா வந்து தற்காத்துக்கிறதுக்கான ஒரு செல், அதுதான் வந்து எண்டோஸ்போரா. ஓகே, இது வந்து சீக்கிரம் உடையாம இருக்கிறதுக்கும் அது சுத்தி இருக்கின்ற பாக்டீரியா பஹரு வந்து இதுல ஜாயின் பண்ணாம இருக்கிறதுக்கும் இந்த எண்டோஸ்போரா வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து ஒரு பாக்டீரியா, இப்படிதான் இருக்கும் ஒரு பாக்டீரியா. இதனோட வாட் யூ கால் லேஅவுட் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். டிண்டிங் செல் இருக்கும் வெளியே. ஓகே, இந்த டிண்டிங் செல்ல சுத்தி வந்து கேப்சியூல் இருக்கு. இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு, தெரியுதா? இந்த மஞ்சள் கலர். ஓகே, இதெல்லாமே வந்து நம்ம கேப்சியூல் சொல்லுவோம். இந்த கேப்சியூல் வந்து எதுக்குன்னா இந்த செல், இந்த டிண்டிங் செல் வந்து சீக்கிரமா உடையாம இருக்கிறதுக்கு இந்த கேப்சியூல் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர். ஓகே, செல் டிண்டிங். அடுத்தது அதுக்குள்ள செல் மெம்பரேன் செல் இருக்கும். அப்புறம் பாகன் ஜெனட்டிக். ஓகே, இதெல்லாம் பாகன் ஜெனட்டிக். அப்புறம் சைட்டோபிளாசம். ஓகே, பின்தியல் கிளைகோஜன், இதெல்லாம் கிளைகோஜன்ல. ஓகே, அப்புறம் இந்த மாதிரி வால் மாதிரி இருக்கும், இது வந்து நம்ம ஃபிளாகெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, இதுதான் வந்து struktur asas பாக்டீரியா. இப்படிதான் ஒரு பாக்டீரியா இருக்கும். ஓகேவா? சோ இதோட cara pembiakan பார்ப்போம். ஓகே, ஒன்னு வந்து melalui belahan kedua. belahan kedua-னா வந்து halves lah. ஓகே, halves. சோ இந்த ஒரு செல் வந்து இதான் செல் இண்டோ. இந்த செல் இண்டோ வந்து இதுல இருந்து ரெண்டு பம்பாகியான் பாகன் ஜெனட்டிக் செய்யும். ஒரு இதே மாதிரி ஏனா இது ஏ, இது ஏ. ஓகே,
ஸோ இது ரெண்டுமே வந்து பெம்பாகியன் செய்யும். ஸோ அப்புறம் என்ன செய்யும்னா பெம்பாகியன் சைட்டோபிளாஸ்மா. இந்த சைட்டோபிளாசம் வந்து ரெண்டா உடைஞ்சி இது ஒரு தனி செல் ஆயிரும், இது ஒரு தனி செல் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த தனித்தனி செல் ஆகும்போது இது வந்து அனா சத்து, இது வந்து அனா dua. ஸோ அப்படிதான் வந்து belahan dua நடக்கும் pembiakan asexல. ஓகே, இது conjugation அப்படின்னா conjugationனா வந்து மேல் கேமேட் ஃபீமேல் கேமேட் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து மேல் கேமேட். ஸோ இந்த டியூப் கான்ஜுகாசி வழியா என்ன நடக்கும்னா இந்த இங்க இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ் இதுல என்ன நடக்கும்னா எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். என்ன எக்ஸ்சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா bahan pemindahan bahan ஜெனட்டிக் ஏற்படும். ஏன்னா மேல் கேமேட் ஒண்ணு இருக்கு, இங்க ஃபீமேல் கேமேட் ஒண்ணு இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது இதனுடைய bahan ஜெனட்டிக் வந்து akan berpindah. ஓகே, ஸோ இப்படிதான் நடக்கும். இது வந்து செல் பெண்டர்மா, இது வந்து செல் பெண்டரிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? No, sir. ஓகே, குட். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இதோடைய சார பம்பியாக்கான். இது வந்து அதோட சமரியா. நம்ம 5 பார்த்தோம்ல, அதனுடைய சமரி. சார பம்பியாக்கான்னு பாத்தீங்கன்னா ஃபங்காய் வந்து 2 இருக்கு, ஐசெக்ஸ் இருக்கு, செக்ஷுவல் இருக்கு. ஒன்னு melalui pertunasan, இன்னொன்னு melalui conjugasi. Elga வந்து asexual belahan dua, sex வந்து conjugasi. Protozoa பாத்தீங்கன்னா sama juga belahan dua, அடுத்து conjugasi. பாக்டீரியாவும் சேம் belahan dua dan conjugasi. ஓகே, இப்ப நம்ம மேல பார்த்ததோட சம்மரிஸ் தான் இதெல்லாம். நியூட்ரிஷன் ஓகே நம்ம அதிலே பார்த்துட்டோம். யூ கேன் ரீட் பை யோர் ஓன். ஓகே, இது வந்து ஃபகோசைட்டசிஸ். நம்ம அதை காட்டினால எப்படி வந்து அதோடைய ப்ராசஸ் வந்து ஏற்படும் அப்படின்றது. எமோபா அக்கன் பர்கரா அரா மக்கானான், இது வந்து மக்கானான். ஸோ அதனுடைய எமோபா ஸ்பீசிஸ் வந்து எப்படி செய்யும்னா dia akan mengepung makanan. Mengepungனா இப்படி வந்து வளைஞ்சி இதை வந்து வாக்கியூல் மக்கானான் வந்து உள்ள இழுத்துக்கும். ஓகே, ஸோ akan dicernakan dan nutrient diserap. இதுதான் வந்து ஃபகோசைட்டசிஸோட ப்ராசஸ். ஓகேவா, அடுத்தது நம்ம லாஸ்டா பார்க்க போறது வந்து வைரஸ். ஓகே, வைரஸ் merupakan mikroorganisme yang paling seni dan size dia kurang daripada 0,5 under mikroskop. Oke, virus hanya dapat dilihat melalui mikroskop elektron. Oke, dan dia mempunyai bentuk yang berbeza. Nama dia சொன்ன மாதிரி sphera, helix, polyhedral, இதெல்லாமே வந்து அதோடைய bentuk. ஓகே, ஸ்ட்ரிப்டோஹாசாஸ் வந்து ஓகே வைரஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து பெபனங் பேசிட் நியூக்ளியேட் இருக்கு, அதாவது டிஎன்ஏ இருக்கும். ஒவ்வொரு வைரஸ்க்கும் வந்து ஒரு விதமான டிஎன்ஏ இருக்கு. ஓகே, ஸோ இந்த டிஎன்ஏ தான் வந்து டிஎன்ஏ ಅಥವಾ ஆர்என்ஏ வந்து ஆசிட் ரைபோ நியூக்ளியஸ் சொல்லுவோம். டிஎன்ஏ வந்து டியோக்சிரிபோனோக்ளிக் அப்படி சொல்லுவோம். ஓகேவா, இதை சுத்தி வந்து lapisan protein இருக்கும். Okay, lapisan protein ini dikenali sebagai capsid yang menentukan bentuk virus. So இந்த bentuk virus இங்க இருக்கு பாத்தீங்களா, sphera, helix, polyhedral dan gabungan. ஓகே, இது எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்றது வந்து இந்த கேப்சிட் தான். ஸோ இந்த கேப்சிட் என்ன ஷேப்ல இருக்கோ அதுதான் வந்து அந்த வைரஸோட ஷேப். ஓகேவா, ஓகே, ஸோ ciri-ciri khas பார்ப்போம். ciri-ciri khas வந்து berbeza daripada organisme lain, virus tidak mempunyai ciri hidup di luar perumah. Itu வந்து வெளியே வாழாது. Kerana dia tidak menjalankan respirasi, pertumbuhan dan tidak bergerak balas terhadap langsangan. ஓகே, இதெல்லாமே வைரஸ் வந்து வெளியே வாழக்கூடிய ஒரு உயிரினம் இல்லை, இது வந்து உள்ள வாழ்றது. வைரஸ் hanya membiak secara menjangkiti sel perumahnya. இப்போ வந்து எப்படி வந்து சொந்தோலா கோவிட் எடுத்துக்கோங்க, கோவிட் ஒரு வைரஸ் தானே. ஓகே, ஸோ அது வந்து எப்படி வந்து ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனை வந்து அது வந்து அது நம்ம உடம்புல பட்டதுக்கு அப்புறம் அது நம்மள ஜாங்கேட் பண்ணுது, அதுதான் வந்து வைரஸோட தாக்கம். ஓகே, இதுதான் வைரஸ். ஓகேவா, ஸோ இப்போ பென்தோ வைரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேரா இருக்கு, ஹெலிக்ஸ் இருக்கு, பாலிஹெட்ரல் இருக்கு, காம்ப்ளெக்ஸ்னா வந்து சம்போரல்ல. ஓகே, கபோங்கன். ஓகே, ஸ்பேரால பாத்தீங்கன்னா இது வந்து சொந்தோ வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆர்என்ஏ இருக்கும், ரைபோ நியூக்ளிக் ஆசிட், அதை சுத்தி வந்து லபிசான் புரோட்டீன் இருக்கும். ஹெலிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், இது வந்து வைரஸ் மொசைக்னு சொல்லுவோம்.
அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். இது மேல வந்து இந்த ஆர்என்ஏ வந்து ஆக மேல இருக்கும். பாலிஹெட்ரல் பாத்தீங்கன்னா பாலிகான் ஷேப்ல இருக்கும்ல, ஓகேவா? இது வந்து எடனோ வைரஸ் சொல்லுவோம். எடனோ வைரஸ்ல வந்து இங்க வந்து ஆர்என்ஏ இருக்கிற மாதிரி இங்க வந்து டிஎன்ஏ இருக்கு. ஓகே, டிஎன்ஏ இது வந்து கிளைகோ புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதெல்லாமே வந்து புரோட்டீன் லேயர்ஸ். எதுக்கு வந்து இந்த புரோட்டீன் லேயர்ஸ் இருக்குன்னா இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்க. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ஆனது, இது வந்து பாக்டீரியோஃபாஜ் அப்படி சொல்லுவோம். அதாவது கபுங்கான் ஹெலிக்ஸ் தான் juga பாலிஹெட்ரல். இதை நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஹெட் ஒரு மாதிரி இருக்கும், இதோட பாடி இதோட பாகியன் பாவா எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கபுங்கான்னு சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ். ஓகே, இதுதான் வந்து பென்டோ வைரஸ். ஓகேவா? இப்ப வந்து ப்ராசஸ் பாக்டீரியோஃபாஜ். இப்படி வந்து பாக்டீரியா வந்து இன்னொரு இன்னொரு பெருமா வந்து எப்படி வந்து அது கெடுக்குது, அது எப்படி நம்ம உடம்புல வந்து ஒட்டுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்னாவது பாருங்க, இது பாக்டீரியா, இது வந்து வைரஸ். Okay, virus melekatkan diri pada permukaan sel perumahnya seperti sel bakteria. எங்கெல்லாம் பாக்டீரியா இருக்கோ அந்த இடத்துல வந்து வைரஸ் வந்து ஒட்டிக்கும். ஓகே, ஒட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா இந்த வைரஸ் வந்து dia akan menyuntikkan bahan genetiknya. இந்த வைரஸ் வந்து அதனுடைய bahan genetik வந்து இந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏக்குள்ள வந்து செலுத்தும். ஓகே, dia akan menyuntikkan bahan genetiknya ke dalam sel bakteria. ஓகேவா? இதுதான் வந்து டிஎன்ஏ என்ன செய்யும், வைரஸ் வந்து டிஎன்ஏக்குள்ள வைரஸ் வந்து எப்படி பாக்டீரியாவுக்கு போறதுன்னு. ஸோ இந்த வைரஸ் வந்து அதனுடைய பான் ஜெனட்டிக் வந்து இப்படி டிஎன்ஏ பாக்டீரியாக்குள்ள போனதுக்கு அப்புறம் bahan genetik virus mengambil alih kawalan sel bakteria. அப்ப இந்த செல் வந்து இதுக்கு முன்னாடி பாக்டீரியாவா இருந்தத இப்ப வந்து இந்த வைரஸ் வந்து டேக் சார்ஜ் பண்ணிக்கும். ஓகே, ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து இந்த வைரஸோட ஜெனட்டிக். ஓகேவா? Dia akan membahagi dan menggunakan bahan di dalam sel bakteria untuk membina lapisan protein ataupun kapsid. So இந்த வைரஸ் இந்த டிஎன்ஏ இதுக்குள்ள புதுச்சுல, ஸோ இது வந்து உடையாம இருக்கிறதுக்கு என்ன செய்யும்னா dia akan membina lapisan protein ataupun kapsid. ஓகே, இதுதான் வந்து மூணாவது ப்ராசஸ். ஸோ நாலாவது ப்ராசஸ் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, bilangan virus baru yang dihasilkan di dalam sel bakteria kian bertambah. ஸோ இங்க வந்து ஒரு செல்லா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அப்படி அதிகமாகிக்கிட்டே போகும். ஓகே, dan akhir sekali virus baru memecahkan sel bakteria dan membebaskan diri untuk menyerang sel bakteria yang lain. இப்ப வந்து let's say இதான் ஒரு உடம்புன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நம்மளுடைய உடம்பு. ஓகே, நம்ம உடம்பு வந்து நம்ம சுத்தமா இருக்கிற உடம்புல வந்து சுத்தம்னு சொல்ல முடியாது, நம்ம சொந்தம் வந்து ஏதாவது எக்ஸ்போஸ்ட் பாக்டீரியா அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த இடத்துல வந்து வைரஸ் இருந்துச்சுன்னா அப்ப வைரஸ் என்ன செய்யும்னா அதனுடைய ஜெனட்டிக் வந்து நம்மளோட பாக்டீரியா கிட்ட வந்து பரப்போம். ஸோ பரப்புனதுக்கு அப்புறம் அதனுடைய ஜெனட்டிக் வந்து உடைஞ்சி அதுக்கு வந்து ஒரு கேப்சிட் உருவாகி பல புது வைரஸ்களை அது ஒரே மாதிரியான பல வைரஸ்களை வந்து அது உருவாக்குனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல பாக்டீரியா இருக்கோ அந்த வைரஸ் எல்லாமே அதை போய் தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் வந்து வைரஸ் வந்து ஒரு மனிதனை கொல்லும். Yang manakah dapat dilihat dengan mata kasar? Itu. Panggil. Okay, very good. Okay, number 2. Antara mikroorganisma berikut yang manakah dapat dilihat dengan mikroskop elektron? Virus. Elektron. Itu. Virus. Virus. Okay. Very good. Okay, அடுத்தது namakan bahagian yang berbentuk bebenang dalam struktur sel bagi muka. Hifa. Bebenang itu. Hifa. Hifa. Okay. அடுத்தது namakan jenis nutrisi bagi mikroorganisma yang memperoleh nutrien dari organisma yang telah mati dan repot. Saprofit. Yang telah mati dan repotனா என்னது? அது செத்து போச்சு, அந்த இது ஆல்ரெடி டிகே பண்ணிட்டு இருக்கிற ரெப்போர்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆர்கானிசம் கிட்ட இருந்து அது சாப்பாடு எடுக்கும். அது என்னது?
Phagocytosisa, Parasita, Photosynthesisa, Saprophyta. Saprophyt. Okay, very good. Microorganisma manakah yang menjalankan proses photosynthesis? இதுக்கு வந்து இது இருக்கு. What do you call பச்சையம் photosynthesis. Protozoa cryptochloroquine. Protozoa, right? Yes, sir. யார் பேசுறா? எனக்கு விளங்கவே மாட்டேது. Nana, sir. Yes, sir. Oh, Divya. Okay. Okay. அடுத்தது. Microorganisma yang manakah membiak secara pertunasan, budding? Fungi. இருங்க நான் கூப்பிடுறேன். மத்தவங்கலாம் வந்து டிராவலிங் பேசஞ்சர்ஸாவே இருக்கீங்க. சாரா கூப்பிட்டானே காண போயிட்டாங்க. ஓகே, தனிஷன். தனிஷன் சரி, வேற யாராவது பதில் சொல்லுங்க. நான் 6வது கேள்விக்கு என்ன விட? C. உஷா தேவி ஏ சொல்லியிருக்காங்க, விக்னேஸ்வரன் சி சொல்லியிருக்காரு. இதுதான் விட. பர்துனாசன் நோட்ஸ்ல பாருங்க. பர்துனாசன் எங்க? ஓகே, பர்துனாசன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. Fungi கிட்ட இருக்கு. ஓகே, எது? Fungi. ஃபங்கை. ஓகே, ஃபங்கை வந்து எங்க இருக்கு விட? C. சி. ஓகே, அடுத்தது. மைக்ரோ ஆர்கானிசமா manakah yang paling seni, ரொம்ப சின்னது எது? Virus. Yes, virus. Okay, antara yang berikut mikroorganisma yang manakah hanya wujud sebagai mikroorganisma unicell? Itu வந்து unicell. சார் இது A. Okay, protozoa unicella. The protozoa காணோம். Okay, protozoa. Okay. Kebanyakan protozoa merupakan microorganisma unicell. Okay, so அதுதான் விட. இங்க பேச்சு லாரி ஆயிடுச்சு இங்க. ஓகே, so A, good. Okay, namakan bahan yang membina dinding sel bagi bakteria. சார் B. Acid ammonia and polysaccharida. Yes. C. Cellulose இல்ல, acid amino and polysaccharida. அப்ப விட C. ஓகே, அடுத்தது. இது வந்து சிலிப்ப மாதிரி இருக்கு. இது என்னது? ஓகே, paramecium எந்த group? Protozoa. Very good. Okay. அடுத்தது. Antara berikut yang manakah merupakan paling seni? Same as repeated question. So விட D lah, virus. Okay. Okay, அடுத்து 12வது கேள்வி பார்ப்போம். Okay, இது வந்து என்ன process? Namakan nutrisi. Phagocytosis. Phagocytosis. Okay. அடுத்தது. Yang manakah tidak termasuk dalam cara nutrisi bagi protozoa? இது இல்ல. Saprophyt. Saprophyt இல்ல. Okay. Okay, அடுத்தது. Yang manakah menentukan bentuk sesuatu virus? Merangsang pertumbuhan tisu badan. 14வது. Oh, sorry. Lapisan protein. Yes, lapisan protein. Okay, இதுதான் வந்து 4 விதமா பிரிக்கும் அது. Okay. Alright. Antara berikut yang manakah betul mengenai flora normal? Akan ditemukan hanya pada manusia, manusia dan haiwan. ரெண்டுமே இருக்கு.
Mikroorganisma akan menyebabkan sesuatu penyakit? Tidak, dia Tidak. tidak menyebabkan. Merangsang pertumbuhan tisu badan? Yes. Yes. Tidak merangsang pembentukan antibody? Wrong. Dia merangsang. So விட வந்து C. C. Okay, அடுத்தது. Yang manakah mengenai apakah X? Okay, hidup di tempat yang mempunyai bahan reput, tumbuh di persekitaran gelap. Okay, இது வந்து தெரியும் நினைக்கிறேன். என்னது இது? Fungi. Fungi. Okay, இந்த gelap இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுங்க. ரொட்டி ஞாபகம் வச்சுங்க, ரொட்டி. Okay. Okay, இது வந்து என்னது? என்ன ப்ராசஸ்? Alga. Tunasan. இது என்னது? பட்டிங் தானே? Ama sir. Pertunasan. Ha. So, pertunasan எது? Fungi. A sir. Alga-வா? இது Chlamydomonas தானே? இதானே Chlamydomonas தானே இது? Amas. Yeast terus அது. எங்கேயோ போயிடுச்சு. இருங்க வரேன். Oh no. This is yeast. Hmm. This one. Then என்ன proses? Pertunasan. Pertunasan. Pertunasan எங்க இது? Fungi ataupun ulat. Okay, so விட வந்து B. Okay, antara bentuk virus berikut yang manakah terdiri daripada berbenang asid nukleik. Berbenang asid nukleik ni என்னது? RNA-வா DNA-வா? DNA. Okay, அப்ப DNA வந்து எதெல்லாம் இருக்கு? DNA polyhedralயும் complexலயும் இருக்கும். Okay. Indonesia. Sir, விட A. Bacteriophage. Influenza. D sir. D. Answer A sir. Influenza இல்லையே, இங்க mosaic. வராது. எதுல வந்து Sir, D. DNA இருக்குன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, DNA வந்து எங்க இருக்கு? பாலிஹெட்ரல்ல இருக்கு, இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. சோ இது வந்து adenovirus, இன்னொன்னு வந்து bacteriophage. இது ரெண்டு தான் ஆன்சர். சோ adenovirus எங்க இருக்கு? Adenovirus, அப்ப answer D. bacteriophage. அப்ப விட 3 4. mosaic இல்ல. mosaic and influenza பாருங்க. influenza and mosaicல என்ன இருக்கு? RNA-வா DNA-வா? அங்க பாருங்க, இதுல வந்து RNA. RNA இருக்கு. இது வந்து இன்ஃப்ளூயன்சா, மொசைக். இதுல வந்து RNA இருக்கு. அவங்க கேக்குறது DNA. DNA வந்து இது ரெண்டுல தான் இருக்கு. adenovirus, bacteriophage. ஓகேவா? Alright. So அடுத்தது இது வந்து solen objective SPM sebenar. Okay, yang manakah merupakan menunjukkan alga? Itu alga. C sir. Sir, இது alga B. alga. ஆ? B. A வந்து என்னது? Virus. Bacteria. A வந்து அந்த இது அல்கியாவா? பாருங்க, நோட்ஸ்ல தான் கொடுத்துருக்கேன். பாருங்க. Complex. இல்ல அல்கா தானே. So one of the complex. அது அல்கா இல்லையே. ஓகே, இது என்ன? பாக்டீரியோஃபாஜ். இது வந்து வைரஸ். ஓகே, சோ A வந்து வைரஸ். ஓகே, B வந்து என்னது? Amobia sir. எமோபா. ஓகே, எமோபா. C வந்து என்னது? ரம்புட் ஹாலோஸ் இருக்கு பாருங்க வெளியே. Pyro. ரம்போட் வெளியே எங்க இருக்கு? ரம்போட் எதுல இருக்கு? ரம்போட் பாருங்க, பிளாகுலம் பாக்டீரியால இருக்கு. பாக்டீரியால தான் இருக்கு. ஓகே, ஆல்ரைட். அடுத்தது என்னது? இது என்ன போட்டோ? இது என்னது?
Spiroglia. ஸ்பைரோகியா. ஸோ அல்கால வந்து ஸ்பைரோகியா இருக்குதானே? ஆமா. வருதா? ஆமா சார். எஸ் சார். இதோ இது இருக்கு. ஸோ அதான் ஆன்சர். விட வந்து E. அடுத்தது, Raja menunjukkan sejenis mikroorganisma dalam kumpulan manakah mikroorganisma ini? இது என்னது? Spora, spore formation. Fungi. Fungi ataupun Yes, sir. ulat. Okay. Mikroorganisma yang manakah boleh menjalankan fotosintesis? Sir, Tia. Tia. ஏவா சியா நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, நீங்க தான் மேல சொல்லணும். D, sir. ஓகே, நான் கொடுத்த அந்த இதை பாருங்க, சம்மரி பாருங்க. ஓகே, photosynthesis alga இங்க இருக்கா? sebab mempunyai chlorophyll, ரைட்டா? இன்னொன்னு பாக்டீரியா. ஓகே, இது ரெண்டுல தான், பாக்டீரியா இல்லைன்னா அல்கா, இது ரெண்டு தான் வந்து போட்டோசிந்தசிஸ் இருக்கு. ஓகே, இப்ப விடைகளை பார்ப்போம். ஓகே, அல்கா, வைரஸ், கூலாட், புரோட்டோசுவா, எதுல? A, sir. எஸ், அல்கா. ஓகே, இங்க பாருங்க, இங்க இருக்கு, இந்த சம்மரியில பாருங்க, இங்க இருக்கு அல்கா. ஓகே, பாக்டீரியா கொடுத்திருந்தாங்கன்னா பாக்டீரியாவும் வந்திருக்கலாம், பட் பாக்டீரியா விட இல்ல. ஓகேவா? ஓகே, அடுத்தது, kumpulan yang manakah mewakili mikroorganisma ini? இது வந்து எமோபா, இது பாரமீசியம், இது வந்து யூக்ளினா நினைக்கிறேன். சார். இது சார். எஸ், சொல்லுங்க. சார் செஞ்சோமே சார், அந்த கேள்வியில வந்து 5வது கேள்வி வந்து menjalankan proses photosynthesis வந்து நீங்க ஜப்பான் புரோட்டோசுவான்னு சொன்னீங்க. எங்க இருக்கு? 5வது கேள்வி. ஓகே, ஃபங்கை, வைரஸ், புரோட்டோசுவா, பாக்டீரியா. ஓகே, சோ அப்ப இந்த இதுலயே வந்து அவங்க புரோட்டோசுவாவும் ஆன்சர் கொடுத்திருக்காங்க, அல்காவும் கொடுத்திருக்காங்க. வரேன். இது இந்த 3வது கேள்வியா? 3வது கேள்வி தான் சார். ஓ, வேடா. எல்கா. ஓ சரி, இங்க பாருங்க, இங்கே போட்டோசிந்தசிஸ் இருக்கு, நான் மறந்துட்டேன் ஹைலைட் பண்ண. ஆமா சார், முதல்ல நான் பார்த்தேன். சொல்ல வேண்டியதானே கமல். ஓகே, ஆல்ரைட், 1 2 3 இருக்கு. சோ புரோட்டோசுவா, பாக்டீரியா, அல்கா. சரி இருங்க, கேள்வி பார்ப்போம் மறுபடியும். ஓகே, இது வந்து ஏ போட்டாலும் ரைட்டு, டி போட்டாலும் ரைட்டு. ஏ ஆர் டி. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. Oke, yang manakah menunjukkan contoh-contoh mikroorganisma? இது kumpulan என்னது இது? புரோட்டோசுவா. இது என்னது? ஏ வந்து இது வந்து என்னது? சி சார். இது என்னது? பேர் என்ன? எமோபா. ஆ? எமோபா. எமோபா. ஓகே, இது பாரமீசியம். இது எக்லூனா. யூக்ளினா. ஓகே, சோ இது மூணுமே எந்த குரூப் சார்ந்தது? எந்த kumpulan? புரோட்டோசுவா. Mikroorganisma yang manakah hanya dapat diperhatikan dengan menggunakan mikroskop elektron? வைரஸ். வைரஸ். ஓகே, ஓகே, இதுல வந்து 3 விதமா இருக்கு. இது மூணுமே வந்து என்னது? வைரஸ்.
ஃபிளாட் மாதிரி இருக்கு, இன்னொன்னு வந்து பாருங்க பாலி ஷேப்ல இருக்கு, இன்னொன்னு வந்து காம்ப்ளெக்ஸ். இது மூணுமே Sir, வந்து C. வைரஸ். Virus. Oke, so apakah ciri-ciri mikroorganisma tersebut? Membia dalam sel Multi cell. Alien melakukan fotosintesis இல்ல, boleh berespirasi இல்ல, multisellum இல்ல, dia membiak dalam sel hidup, Hmm. virus. Oke, இங்க பாருங்க, இதுதானே virus. Oke, இங்க பாருங்க. Berbeza daripada organisma lain, virus tidak mempunyai ciri hidup di luar perumah. Tidak menjalankan respirasi, pertumbuhan dan tidak bergerak balak terhadap rangsangan. Membiak dengan cara menjangkiti sel perumahnya seperti bakteria, haiwan dan tumbuhan. So, itu adalah ciri khas. Okay, wah? So, the answer is Donkey. D. Membiak dalam sel hidup. Okay? Alright, penyakit yang manakah disebabkan oleh virus? Dengue. Yes, dengue. Okay, yang manakah boleh menjalankan proses fotosintesis? எதுக்கு வந்து பச்சையம் இருக்கு? Protozoa. எது? A, B, C, D. A. Parasium. இது பாரமேசியம். இது வந்து வைரஸ். இது வந்து யூக்ளினா. அது protozoa. இது வந்து குலாட். Kulat. Okay, இப்ப இதுல வந்து எது வந்து boleh menjalankan fotosintesis? Sir, Dio protozoa தான். Actually ரெண்டு ஆன்சர் இருக்கு இதுல. ஆமா. நினைக்கிறேன் அந்த இடத்துல அவங்க வந்து அதுல வந்து எமோபா தீடான்னு போட்டிருக்கணும். ஃபங்கை. ஓகே, தீடான்னு போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நோட்ஸ்ல வந்து terdapat protozoa yang dapat menjalankan fotosintesis seperti iglunan போட்டிருக்கு. Oh, Iglina. Paramecium boleh, kulat pun boleh. Virus saja tak boleh. So இந்த இடத்துல வந்து tidak menjalankan tambah பண்ணிக்கோங்க. போட்டு விட B போட்டுக்கோங்க, வைரஸ். Oke. Mikroorganisma yang manakah membiak melalui pembentukan spora? இது நானே விட கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன விட? Kulat. Kulat. Okay, very good.